கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்தும் சந்தோஷப்பட்டார்கள். இயேசு ஒரு ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்போது 18 வருஷமாய் ஒரு பெண்ணை நிமிரக்கூடாத கூனியாக பிசாசானவன் கட்டி வைத்திருந்த ஒரு பெண் அந்த ஜெப ஆலயத்திற்கு வந்திருந்தாள். இயேசு அவளை கண்டார். அவள் பலவீனத்தையும் கண்டார். கண்டு தம்மிடத்தில் அவளை அழைத்தார். ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று கூறி தம்முடைய கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அதனை கண்ட ஜெப ஆலய தலைவன் கோபப்பட்டு ஜனங்களிடம், ஓய்வு நாளில் நீங்கள் ஏன் சுகம் பெற்றீர்கள்? மற்ற நாட்களில் வந்து சுகம் பெற வேண்டியதுதானே என்றான். இயேசு அவனிடம், உங்கள் வீடுகளில் உள்ள ஆடு மாடுகளை ஓய்வு நாளில் கட்டவிழ்த்து தண்ணீர் காட்டவில்லையா? நீங்கள் ஆடு மாடுகளுக்கு கொடுக்கிற கனத்தை மனிதர்களுக்கு கொடுக்காதிருக்கிறீர்கள். சாத்தான் 18 வருஷமாய் கட்டி வைத்திருந்த இவளை கட்டவிழ்த்து விட்டதில் என்ன தவறு இருக்கிறது என்றார். அதனை கேட்ட விரோதிகள் யாவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் இயேசு செய்த இந்த மகிமையான காரியங்களை குறித்து சந்தோஷப்பட்டார்கள். ஜெப ஆலய தலைவன் வேதத்தை எல்லாம் அறிந்து கற்றிருந்தாலும் இயேசுவை குறித்தும் அவருடைய அற்புதங்களை குறித்தும் பொறாமைப்பட்டு, நான் ஜெப ஆலய தலைவன், எனக்கு இந்த அற்புதங்களை எல்லாம் செய்ய முடியவில்லையே என்று எரிச்சலில் இவ்வாறு இயேசுவிடம் நடந்து கொள்கிறான் என்று நாம் பார்க்கின்றோம். இப்படித்தான் ஒருவர் ஒரு கூட்டத்தில் ஜெபம் நடத்தி கொண்டிருந்தார். வல்லமையான ஜெபம் நடந்து கொண்டிருந்தது. திடீரென மற்றொரு ஊழியர் அந்த கூட்டத்திற்கு விருந்தாளியாக வந்தார். அவரும் ஜெபம் பண்ணினார். நிறைய பேர் பிசாசு பிடியிலிருந்து விடுதலை பெற்றார்கள். அதனால் முதலில் ஜெபம் நடத்தியவருக்கு வல்லமை இல்லை என்று நாம் சொல்லிவிட முடியாது. இவர் ஜெபித்தபோது பிசாசுகள் ஓடியதால் இவர்தான் அதிக வல்லமை உள்ளவர் என்றும் நாம் சொல்ல முடியாது. அதற்காக 2 பேரும் சண்டையிடவும் கூடாது. ஆனால் இந்த ஜெப ஆலய தலைவனுக்கு இயேசுவின் மேல் பொறாமை வந்தது. இப்படியே அற்புதம் நடந்து கொண்டே போனால் மக்கள் எல்லாரும் அவர் பக்கமே சென்று விடுவார்கள். இயேசு வருகிறார் என்றவுடனே கூட்டமெல்லாம் அவர் பின்னே சென்றுவிடும். காலம் காலமாக ஜெப ஆலயத்திலே தலைவனாய் இருக்கிற என்னை யாரும் தேட மாட்டார்கள் என்று அவன் பயந்தபடியினாலே அவன் இயேசுவின் மேல் கோபமாகவும் எரிச்சலாகவும் இருந்தான். ஆனால் ஜனங்கள் இயேசு செய்த செயலை மகிமையான செயல் என்று கூறி சந்தோஷப்பட்டார்கள். இதை கேட்டு கொண்டிருக்கிற எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் இந்த இயேசுவை எப்படி பார்க்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். அவர் நமக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார் என்பதை ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து, இயேசு எனக்கு மகிமையான செயல்களை செய்தார் என்கிற நன்றி உணர்வோடு நடந்து கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அனுதினமும் உம்முடைய செய்கைகளை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்த கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென்.